ஹாய், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் 10 ரூபா கறி மசாலா போட போகிறோம். 10 ரூபா பாக்கெட்டு. இது எங்கள் மருமக. நாங்கள் 2 பேரும் போட போகிறோம். 20 அட்டை ஆர்டர் வந்துருக்கு. நாங்கள் 2 பேரும் இன்னைக்கு ஃபுல்லாக எங்களுக்கு தான் வேலை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன வீடியோவில் பார்த்துருக்கீங்க. வாய்ஸ் தான் கொடுத்தேன் இவ்வளோ வீடியோவில். இத்தனை நாளாக நான் சோம்பு வச்சுட்டு போடுறேன், அவங்க சோம்பு வைக்காது போடுறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் இல்லை பேக்கெட் போட போகிறோம். எப்போதான் முடிய போகுது தெரியல இந்த ஆர்டர். நீங்கள் பாருங்கள், நாங்கள் சோம்பு வச்சுட்டு போட்டேன், அவங்க சோம்பு வைக்காது போட்டாங்க. இதை மாதிரி இன்னைக்கு ஃபுல்லாக எங்களுக்கு தாங்க வேலை. மதியம் லஞ்சு கூட சாப்பிட மாட்டோம் தெரியல. இது ஃபுல்லாக இதை தான் போடணும். கறி மசாலா பாக்கெட், பட்டை சோம்பு. இது நாங்கள் 2 வருஷமாக போட்டுட்டு இருக்கோம். நல்லா தான் வியாபாரம்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே ஒரு 3 வருஷம் ஸ்பீக்கர் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அது உடம்பு முடியாமல் நின்றுட்டேன் நான் வேலையை விட்டு. நல்ல சம்பளம், அது 15,000 வாங்கினேன் சம்பளம். உடம்பு முடியாமல் நின்றுட்டு சரி வீட்டில் தானே சும்மா இருப்போம், வீட்டில் சும்மா இருந்து என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் பையன்கிட்ட சொன்னேன், எனக்கு எதுனா ரெடி பண்ணி கொடுப்பா, வீட்லேயே எதுனா செய்கிற வேலை செய்கிற மாரி ஒர்க் பண்ணுற மாரி அப்படின்னு. அப்புறமா தான் பேரிஸ் போயிட்டு அவங்க இந்த பொருள்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க எனக்கு. எங்கள் வீட்டுக்காரரு செக்யூரிட்டி வேலைக்கு போயிட்டு இருந்தார். நான் வீட்டில் தான் இருந்தேன். 2 வருஷம் வீட்டில் இருந்தேன். அப்புறமா என்னை பார்த்துட்டு சரி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேரிஸ் போயிட்டு இந்த பொருள்லாம் முதல்ல சிம்பிளாக ஒரு 5,000 தான் வாங்கி வந்து கொடுத்தாங்க. வாங்கிட்டு வந்து கடைகளுக்கு ஃபஸ்ட்டு முறை எடுத்துன்னு போனார். வியாபாரம் இல்லை, யாருமே வாங்கலை, எங்களுக்கு வேறு ஆள் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 முறையாக எடுத்துன்னு வந்துட்டார் வீட்டுக்கு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா இது நம்ம தொழில் செய்ய போகிறோம்னு சொல்லி ஆரம்பித்து இது மாதிரி வியாபாரம் இல்லைன்னு சொல்லி எடுத்துன்னு வர்றாரு. லீவ் போட்டு போவார். ஒரு வாரத்தில் ஒரு நாள் போயிட்டு, அவர் செக்யூரிட்டி வேலை பார்த்துருந்தாரா, லீவ் போட்டு லைனுக்கு போயிட்டு வருவார். போயிட்டு எடுத்துன்னு போன ஆட்டெல்லாம் மறுபடியும் அப்படியே வீட்டுக்கு வரும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசுங்கன்னா. இது எடுத்துன்னு வராரு, யாரும் ஒரு அட்டை கூடமா யாரும் வாங்கலை அப்படின்னா வேற ஆள் போடுறாங்களாம்மா அங்கே, அதனால யாரும் வேணாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னார். சரி பார்க்கலாம், எடுத்துன்னு போங்க, ஒரு முறைக்கு 2-3 முறை எடுத்துன்னு போய் பாருங்க, வாங்கினா பார்க்கலாம், இல்லைன்னா எப்படி செய்யலாம் பார்க்கலாம், நம்மளே எதனா ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 முறை எடுத்துகிட்டு போனார். 2 பேர் வாங்கிக்கிறாங்க. ஒரு 10 அட்டை போயிருக்குது. 10 அட்டைக்கு வாங்கினாங்களாம். ஒரு 1000 ரூபாய் எடுத்துகிட்டு வந்தார். அன்றைக்கி தான் மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. முதல் 1000 ரூபாய் கையில் பார்த்த உடனே வீட்டிலேருந்தே சம்பாதிச்சுட்டோம் நம்ம அப்படின்னு. அப்புறமா மறுபடியும் போனார். 1வது வாரம் போகணும். நல்லா கொஞ்சம் வியாபாரம். அதுக்கு மேலே அவர் வேலைக்கு போயிட்டு இருந்தவர் நிப்பாட்டிட்டேன் வீட்லையே. இனிமேல் வேலைக்கு போத்தாலே நானும் லைனுக்கு போக முடியாது, அட்டை போகிறத விட்டுட்டு. எனக்கு வண்டிலாம் ஸ்கூட்டிலாம் ஓட்ட தெரியாது. இல்லைனா நான் போய் போட்டு வருவேன் லைனுக்கு, எனக்கு அதெல்லாம் ஓட்ட தெரியாது. அதனால் அவரை நிப்பாட்டிட்டு எங்கள் பையன் மட்டும் வேலைக்கு போவான். இவரே அட்டை எடுத்துன்னு போய் லைனுக்கு போட்டு வாங்க கடைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரை நிப்பாட்டிட்டோம். அப்போலாம் வண்டி கூட இல்லை எங்ககிட்ட, ஸ்கூட்டி இல்லை. அப்புறம் ஒரு போயிட்டு டிவி போட்டு வண்டி வாங்கணும், ஸ்கூட்டி வாங்கணும். இன்ஸ்டால்மெண்ட்லேயே ஸ்கூட்டி வாங்கிட்டு அப்புறமா லைனுக்கு போக ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் வாரம் வாரத்தில் 2 நாள் போவார். ஒரு வாரத்தில் 2 நாள், ஒரு நாளைக்கு போயிட்டு லைனுக்கு போயிட்டு வந்தாருன்னா 6,000 7,000 எடுத்துகிட்டு வருவார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாமே அதில் தான் பார்த்தோம். நாங்கள் 2 வருஷமாக அதில் தான் பார்த்துட்டு வரோம். எங்கள் பையன் வேலைக்கு போகிறது இப்போதைக்கு நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம். இந்த ஊருக்கு 10 வருஷமாக வாடகை தான் இருக்கோம். வேலைக்கு போயிட்டு இருந்தோம், சம்பாதிச்சுட்டு இருந்ததோ தெரியல. நான் வீட்டில் இருந்ததோ கொஞ்சம் கஷ்டமாக ஆயிடுச்சு. அப்புறமா தான் இந்த வேலை செய்யறதுக்கு ஆரம்பித்தோம். இந்த பட்டை கொம்பு போட்டதுலேருந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்குது. போயிட்டு இருக்குது அப்படியே. இதுலேயே தான் எல்லா செலவுமே இதில் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் பையன் வேலைக்கு போயிட்டு வர்றது வாடகை கட்டணும்,
இன்னும் மளிகை சாமான் அது இது சீட்டு கட்டுறது அதுன்னு அவன் சம்பளம் வாங்குறது வந்து அதுக்கு போயிடும். நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் இந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் எங்கள் பையனுக்கு மேரேஜ் பண்ணோம். இப்போ 6 மாதம் ஆகுது மேரேஜ் பண்ணி. அதுதான் மருமகனா இவங்களே எங்கேயும் வேலைக்கு அனுப்பலை. நம்ம வீட்டில் வேலை இருக்கிறதுல நம்மளே ஆள் தேவைப்படுற மாதிரி இருக்குது. அதனால் நீ எங்கேயும் போத்தாலம்மா வேலைக்கு, இந்த ஒர்க்கே பார்க்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் இந்த ஒர்க்கை பார்க்குறோம். இதை ஸ்டார்ட் பண்ணி பிறகு சின்னதாக ஒரு பெட்டிக்கார மாதிரி வைக்கிறோம். நம்ம லைனுக்கு எடுத்துன்னு போய் போடுறத நம்மளே ஒரு கடை வச்சா நம்ம அதில் அட்டை போடலாம். இல்லை கடைங்களுக்கு தான் இப்போதைக்கு கொண்டு போய் அட்டை போடுறோம். நம்ம ஒரு கடை வச்சோம்னா நம்மளும் நம்ம போடுற அட்டையை நம்மளே எடுத்துன்னு போய் விற்கல போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பெட்டி கடை மாதிரி வச்சுருக்கோம். எங்கள் வீட்டுக்காரர் அதெல்லாம் கடையில் தான் இருக்காரு. நான் ஒரு கொஞ்ச நேரம் அட்டை 1 ஹவர் 2 ஹவர் அட்டை போட்டு அவர் கொஞ்ச நேரம் போய் மாற்றுவேன். அவர் வந்து கொஞ்ச நேரம் அட்டை போடுவார். இது மாதிரி 2 பேரும் மாற்றி மாற்றி போயிட்டு இருக்கோம். அப்படியே போயிங்குது. நல்ல லாபங்க இது அட்டை போடுறதுலாம். நம்ம வந்து முயற்சி பண்ணி கஷ்டம் தெரியாமல் அதெல்லாம் நினைக்காம வீட்டு வேலையும் இருக்குது எங்களுக்கு 2 பேருக்கு. ஆளுக்கு ஒரு வேலையை வீட்டு வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டு அதுக்கு மேலே 10 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்கள் 2 பேரும் போடுவோம். அட்டை போட்டு யார் யார் என்னென்ன போடணுமோ கறி மசாலா ஒரு ஆள் போடுவோம். மிளகு சீரகம் ஆர்டர் வந்துச்சுன்னா அது ஒரு ஆள் போடுவோம். நாங்கள் 2 பேரும் எங்களுக்கு போயிருக்கோம். இதுதான் வேலை எங்களுக்கு. அதுக்கு மேலே 4 மணி ஆச்சுன்னா எங்கள் மருமகள் கிளம்பிடும். அதுக்கு மேலே வீட்டு ஒர்க் பார்க்க அவங்களாம் பாத்திரத்தெல்லாம் எடுத்துன்னு போய் போட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு சமைக்கிற வேலையை இறங்கிடுவாங்க. அவங்க சமைக்கிற வேலையை இறங்கிட்டாங்கன்னா நான் அதுக்கு மேலே இந்த வேலையை முடிச்சுட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு கடைக்கு போயிடுவேன். எங்கள் வீட்டுக்காரண்ட போயிட்டு சாயங்காலம் டைமில் ஆளுங்க நிறைய வருவாங்க கடைக்கு. அதனால் அங்கே போயிடுவேன். இதுக்கு மேலே போயிட்டு வந்து இப்போ தான் இந்த யூடியூப் வீடியோவில் இறங்கியிருக்கோம் நாங்கள். சரி இதை நம்ம போடுறோமே, இதே ஒரு ஏன் நம்ம யூடியூப்பில் ஃபேமஸ் பண்ணக்கூடாது? இதை போட்டால் நம்மளுக்கும் வியாபாரம் நல்லா கிடைக்குமே. எங்கன்னா பார்க்குறவங்க கூட இது மாதிரி இந்த ஊரில் அட்டை போடுறாங்க, நம்ம இது மாதிரி நம்மளும் ஸ்டார்ட் பண்ணலாம் வேலை, இது மாதிரி பார்க்கலாம், நம்ம போட்டு பார்க்கலாம், நம்மளுக்கு லாபம் கிடைக்குதான்னு நான் போட்டு பார்க்கலான்னு கூட நீங்களும் போடலாங்க. ஒன்றும் தப்பு இல்லை இந்த வியாபாரம் வந்து. அதுக்காக தான் நாங்கள் போடுறதே வீடியோ போடுறதே. நாங்கள் போட்டு 2 வருஷம் ஆகுது. ஏன் இப்போ யூடியூப்பில் போடுறோன்னா சரி இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகாதா, நமக்கு இன்னும் ஆர்டர் வருமே நிறைய அப்படி சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த அட்டை வியாபாரம் இப்போ வந்து யூடியூப்பில் எடுத்துக்கிட்டேன். பட்டத்தொம்பு போடுறத சக்தி கறி மசாலா அப்படின்னு பேர் வச்சு எங்கள் பையன் என் பேர் தான் சக்தி. எங்கள் பையன் அந்த பேர் வச்சு யூடியூப் சேனல் உங்கள் பேர்லேயே இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கறி மசாலான்னு வச்சு இந்த பாக்கெட் அடிக்கிற ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். வெளியில் போனால் ஆசையாக தான் இப்போ எங்களுக்கு வெளியில் போகணுன்னு. எங்களுக்கு என்றைக்குனா ஒரு நாளைக்கு தான் நல்ல நாள் இல்லைன்னா நாங்கள்லாம் வெளியில் போக முடியும். ஏன்னா இந்த ஒர்க் பார்க்கறதுனால எங்களால் போக முடியாது. திடீர்னு ஆர்டர் வருங்க. திடீர்னு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க கடைகளில், பெரிய பெரிய கடைகள்லாம் எங்களுக்கு கறி மசாலா தான் அதிகமாக ஆர்டர் வரட்டே. எங்களுக்கு 10 அட்டை வேணும் 20 அட்டை வேணும்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கும் எங்களுக்கு. எப்படி தான் போட முடியாது, ஒரு முறை போட முடியாது, உடம்பு முடியலாம் போட முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கு நாளைக்கு கொடுக்குறங்க அட்டை இன்னைக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி அவங்களும் பரவாயில்ல, அவங்களும் சுத்தமாக காலி அனுப்புறதுன்னு சொல்ல மாட்டாங்க. 2 அட்டை 3 அட்டை இருக்குது கையில் ஸ்டாக் இருக்குது அதுக்கு பிற்பாடு தான் ஃபோன் பண்ணுவாங்க. இது மாதிரி எனக்கு 20 அட்டை வேணுங்க, 10 அட்டை வேணும், 15 அட்டை வேணும், எங்களுக்கு இன்றைக்கே வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் பொருளுங்க எப்படி இருக்குதோ அது ஏற்ற மாதிரி போட்டு நாங்கள் மறுநாள் கொடுப்போம். அப்படியே உடம்பு முடியலன்னு சொன்னால் அதுக்கு மறுநாள் கொடுப்போம். அதெல்லாம் இது பண்ணுவோம். ஸ்டாக் வச்சுன்னு தான் அவங்களும் ஆர்டர் சொல்லுவாங்க. இது மாதிரி எங்கள் கதை இதுலேயே போயிருக்குது, பட்டத்தொம்புலேயே போயிருக்குது எங்கள் குடும்பம். எங்கள் பையன் தான் சரி இது மாதிரி போடுறீங்களாம்மா நம்ம யூடியூப்பில் இதை போடலாமா, நிறைய பேர் பார்த்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க வந்து வரணும். சும்மா வீட்டிலே உட்காந்துட்டு இருப்பாங்க. சும்மா இருக்கிற லேடிஸுங்க வீட்டில் இருக்கிற லேடிஸுங்களுக்கு இது உதவியாக இருக்கும். இப்பெல்லாம் இப்படி வெளியே போய் பார்ட் டைம் ஜாப் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி நம்ம ஏன் வீட்டில் பண்ணக்கூடாது? அதுக்காக நாங்கள் வீடியோ மூலமாக பார்ட் டைம் ஜாப் சொல்லி கொடுக்குறோம். நீங்களும் போட முயற்சி உங்களால் முடியும்னு சொன்னால் நீங்களும் போடுங்க. இந்த வியாபாரம் ஒன்றும் தப்பான வியாபாரம் இல்லை, நல்ல லாபம். இதில் வந்து நல்ல லாபம் கண்டுபிடிக்கலாங்க. நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமோ நம்ம கஷ்டத்துக்கு ஏற்ற சம்பளம் இதில் கிடைக்கும். நம்ம அடுத்த கம்பெனியில் போய் கஷ்டப்படுறத நம்ம வீட்டில் கஷ்டப்பட்டோம்னா அவ்வளோ லாபம், நம்மளுக்கு நல்ல லாபம் வரும். இது
அடுத்தது சீரகம் கேட்பாங்க, 10 அட்டை எங்களுக்கு சீரகம் வேணுங்க, 10 ரூபா பாக்கெட் சீரகம் கேட்பாங்க, 5 ரூபா பாக்கெட் சீரகம் கேட்பாங்க. இதெல்லாம் போட்டு தருவோம். ஆர்டர் இல்லாத அன்றைக்கி பொருளுங்க எதுனா பாக்கெட் போடுற பொருளுங்க இருந்துச்சுன்னா அதை ரெடியாக போட்டு வச்சுருவோம். போட்டு வச்சிட்டோம்னா அவங்க சொல்கிற நேரத்துக்கு எத்தனை அட்டை இருக்குதோ கொரியர் அட்டைக்கு போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுப்பாரு எங்கள் வீட்டுக்காரு. இது மாதிரி போய் நிறுத்து ஒரு நாளைக்கு எங்கள் கடையை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். எங்களுக்கு கடை வந்து எங்கள் பையன் வேலை செய்கிற கம்பெனி எதுக்கு தான் இருக்குது. சின்னதாக பெட்டி கடை மாரி வச்சுருக்கோம். அட்டை ஃபுல்லாக இங்கேருந்து போட்டு போய் அங்கே கடையில் தான் வச்சுருவோம். அங்கே வேறு கடைங்க தான் யாருன்னா ரோட்டில் போகிறவங்க வரவங்க கடைக்கு பார்த்தாங்கன்னா அவங்க கடைக்கு வாங்கிட்டு போவாங்க. 10 அட்டை 20 அட்டை அப்படி வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு போவாங்க. எல்லா பொருளுமே போட்டு எல்லாமே எதுவுமே இல்லைன்னு இல்லாத அளவுக்கு எல்லாமே இருக்குது. எல்லா பொருளும் மளிகை பொருள் என்ன ஐட்டமோ அது எல்லாமே போடுறோம். போட்டு எடுத்து போய் கடையில் வச்சுக்கிறோம். அவங்க கேட்க சொல்லுவோம். கடைக்காரங்க வந்தாங்கன்னா வாங்கி போவாங்க. அது மாதிரி போயிருக்குது. காலையில் ஷார்ட் வீடியோவில் முந்திரி போடுறது போட்டேன். என் பையன் எடுத்து வச்சுக்கிறான். சாயங்காலம் வந்து தான் அந்த வீடியோ போடுவோம். முந்திரி பாக்கெட் போடுறது, முந்திரி என்ன ரேட்டு அப்படின்னு. நாங்கள் எதுவுமே இங்கே வாங்க மாட்டோம். இங்கே வந்து நம்ம பேரண்ட்ஸ் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். பஸ் பேருக்கு இருந்தால் பஸ் பேர் ஆகிட போகுது. அப்படியே ஆனால் கூட போக 100 ரூபா வர 100 ரூபா அதுதான் ஆகும் நமக்கு. அங்கே போனால் நம்மளுக்கு பிடிச்ச மாரி பார்த்து வாங்கலாம். இதுக்குன்னு பொருளுங்களுக்கு அது அதுக்கு ஒரு பொருளுக்கு அது அதுக்கு ஒரு இடம் இருக்குது. போயிட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாரி பொருளுங்க தரமான பொருளாக பார்த்து வாங்கிட்டு வரோம். ஒரு பொருள்லேயே போயிடும் நம்ம 200 ரூபா பஸ் பேர். மீதி பொருளில் வர லாபம்லாம் நமக்கு தானே. அதுக்கெல்லாம் பால் மாறக்கூடாது போகிறதுக்குலாம். போயிட்டு வாங்கி வந்தால் இப்போ ஒரு நாள் இந்த 10 ரூபா கறி மசாலா 10 அட்டை ஆர்டர் சொல்லியிருக்காங்க. நாங்கள் இன்றைக்கே இதை போட்டு முடிச்சிட்டோம்னா நான் 10 அட்டை போடணும், அவங்க 10 அட்டை போடணும். இன்றைக்கே போட்டு முடிச்சிட்டோம்னா எங்களுக்கு 1800 ரூபா ஒரு நாளைக்கு நாங்கள் 2 பேரும் சம்பாதிக்கிறோம். எங்கள் வீட்டுக்காரரு எங்கள் பையனாக வந்தாங்கன்னா நைட்டுக்கு அட்டை அடிச்சிடுவாங்க. அட்டை அடிச்சுட்டு காலையில் எங்கள் வீட்டுக்காரரு கடையை ஓப்பன் பண்ணி என்கிட்ட விட்டுட்டு பார்த்துட்டு சொல்லிட்டு அவர் அட்டை எடுத்துகிட்டு போயிட்டு கடைக்கு கொடுத்துட்டு வருவார். ஆர்டர் கொடுத்து கடையை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வருவார். கொடுத்துட்டு வந்து என்னை வந்து நீங்கள் வீட்டுக்கு போங்க போயிட்டு அட்டை போடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாருன்னா நான் வந்து அதுக்கு மேலே நானும் எங்கள் மருமகளை அட்டை போடுவேன். அது மாதிரியே எங்கள் வேலை போயிட்டு இருக்குது. ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா வியாபாரம் போயிட்டு இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த தொழில் நடத்தணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் பண்ணலாம். இது வாங்கினா நம்மளுக்கு டபுளாக தான் ஆகும். அதனால் பேரிஸ் போய் வாங்கி நீங்கள் போடுங்க. ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு அட்டை போட்டோம். அவங்க ஒரு அட்டை போட்டாங்க, நான் ஒரு அட்டை போட்டேன், ஆளுக்கு ஒரு அட்டை போட்டோம். இன்னும் நான் 9 அட்டை போடணும், அவங்க 9 அட்டை போடணும். நாங்கள் பேசிக்கிட்டே ஒரு அட்டை போடுறதுல தெரியல. நாங்கள் 2 பேர் போடுற மாதிரியா இருந்தால் ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்த்துக்கணும் அப்படியே போடணும். டிவி கொஞ்சம் நேரம் பார்ப்போம், டிவி பார்த்துக்கணும் போட முடியாது. அதனால எங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணுவார் இந்த கேப்பில், என்ன போட்டு முடிஞ்சிடுச்சா அவங்க கடையில் கேட்குறாங்க சீக்கிரம் போடுங்கோ அப்படின்னு. கம்பெனியில் சூப்பர்வைசர் இப்படி சொல்லுவாங்க. ஃபோன் மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் வரும். போட்டிங்களா, போட்டு முடிச்சிட்டிங்களா, இல்லை கதை பேசி உட்காந்துங்களீங்களான்னு கேட்பாரு. போயிட்டு அங்கே வாங்கிட்டு வந்தோம்னா 10 கிலோ வாங்கிட்டு வரோம். நம்ம போயிட்டு 10 கிலோ வாங்கிட்டு வரோம். சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு 10 கிலோ வாங்க மாட்டேன், நிறைய தான் வாங்குவோம். இருந்தாலும் சொல்கிறேன் 10 கிலோ வாங்கிட்டு வரேன்னா அந்த 10 கிலோவும் நம்ம கவுண்ட் பண்ணி எவ்வளோ காசு, கவருக்கு எவ்வளோ, நம்ம சீலிங் மிஷினுக்கு கரண்ட் பில், இது கரண்ட் பில் எவ்வளோ, அந்த காசு மொத்தமாக கரண்ட் பில் இல்லை கொஞ்சம் அதில் கொஞ்சம் சீலிங் மிஷினுக்கு கரண்ட் பில்லு, நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக உட்காந்து போடுறோம்ல இந்த ஆள் கூலி, அதோட கவரு, அட்டை, பின்னு ஸ்டாப்லர் அட்டை அடிக்கிறோமா அந்த ஸ்டாப்லர் பின்னு ஸ்டாப்லரு இது ஃபுல்லாக கணக்கு பண்ணி ஒரு கிலோவுக்கு 300 ரூபாய் லாபம் வரும். அந்த 300 ரூபாயும் அப்படியே நம்ம லாபமாக நினைக்கக்கூடாது. அதில் 300 ரூபாயில் நம்ம வந்து பாக்கெட் வாங்க, கவர் வாங்குகிறோம், அட்டை வாங்குகிறோம், பின்னு வாங்குகிறோம், இதெல்லாம் போக ஒரு 150 ரூபா போச்சுன்னா ஒரு கிலோவுக்கு 150 ரூபா போச்சு. மீதி 150 ரூபா நமக்கு நிற்கும். இந்த 150 ரூபா தான் நமக்கு அந்த லாபம். அதேமாரி நீங்கள் 10 கிலோ கணக்கு பண்ணி போடுங்க. ஒரு நாளைக்கு 10 கிலோ போட முடியாதா? ஈஸியாக பார்த்தா கூட 10 கிலோ போடலாம்.
10 கிலோ போட்டா என்ன இருக்கு? 1 கிலோவுக்கு 150 ரூபா நிற்குதுன்னா 10 கிலோவுக்கு 1500 ரூபா நிற்குது. மிளகு சீரகம் ஏதோ முந்திரி திராட்சை இதெல்லாம் போடுறோன்னா 1 கிலோவுக்கு 150னா 10 கிலோவுக்கு 1500 ரூபாய் இருக்குது. கஷ்டம், ரொம்ப கஷ்டம்னா கஷ்டப்பட்டால் தான் அவ்வளோ காசு பார்க்க முடியும். கஷ்டமே நம்ம நினைக்கக்கூடாது. அப்படியே பேசின்னு சிரிச்சின்னு அப்படியே போட வேண்டியதான். ஒரு ஆளாக போட்டால் கொஞ்சம் போர் அடிக்கும் தான். ஒரு ஆளாக போட்டாலும் போட முடியாது. கை வலிக்குது கால் வலிக்குது அதெல்லாம் தெரியும். நம்ம 2 பேராக இருக்கிறதுனால ஒன்று பேசின்னு எப்படி நான் பேசின்னு ஒரு காமெடி சொல்லி சிரிச்சின்னு அப்படியே போடுவோம் நாங்கள். அதனால எங்களுக்கு அந்த கஷ்டம் கொஞ்சம் தெரியாது. நைட்டில் தெரியும் ஆனால் கஷ்டம் தூங்க சொல்ல கை வலிக்கிறது இடுப்பு வலிக்கிறதுலாம் தெரியும். என்ன பண்ணுறது, நம்ம கம்பெனியில் போய் வேலை செஞ்சுட்டு நீங்கள் ஃபுல்லாக நின்று செய்கிறோமே. கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு வந்து வீட்டில் சொல்ல இது நம்ம சொந்த வேலை செய்யறதுக்கு வலிக்கும் தான் எல்லாம். நம்ம என்ன பண்ண செஞ்சு தான் ஆகணும். அப்போ தான் நல்லா சாப்பிட முடியும். இந்த வீடியோ எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு நல்லா தெரியும் இது எவ்வளோ கஷ்டம், எப்படி போடுறாங்க எப்படின்னு அவங்களுக்கு தெரியும். தொழில் செய்கிறவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஃபுல்லாக இப்படியே உட்காந்து ஒரு லேடிஸுங்க நாங்கள் போடணும். இடுப்பு வச்சாலும் கை கால் வச்சாலும் போட்டு தான் ஆகணும். என்ன பண்ணுறது, வேறு வழி. வேலைக்கு போனால் நம்ம இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்ய இந்த பாக்ஸ் எடு அந்த பாக்ஸ் எடுன்னு சொல்ல நம்மன்னா அங்கே கஷ்டப்பட முடியுமா? அது மாதிரி தான் இது. நம்மளுக்கு சொல்கிறதுக்காக நம்மளே முதலாளி நமக்கு. அதனால் அந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்களுக்கு இதான் வேலை. டெய்லி நாங்கள் வீடியோ எடுத்து போடுவோம் 2 பேரும். ஓகே பாய்.